வணக்கம். அந்த பரமதத்தன் அந்த பூஜை ரூமில் பார்த்தான்னு சொன்னேன் இல்லையா? அப்படி பார்த்தோன்னே அவன் மனசில் என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு தெய்வாம்சம் பொருத்திய பொண்ணோட நம்மளால் இனிமேல் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. இது அவனால் வெளிக்காட்டவும் முடியலை, சொல்லவும் முடியலை. புனிதவதிட்ட என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வணிகத்தின் பொருட்டு வாணிபம் செய்கிறதுக்காக நான் வெளியூர் போகிறேன். வணிகர்களோட வேலையை அப்படி தான் கடல் கடந்து போகிறது. வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். புனிதவதியும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. இவன் என்ன செஞ்சிடறான்னா, பாண்டி நாடு போய் அங்கே ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சுட்டு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பாண்டி நாட்டில் பரமதத்தன் இருக்கிற செய்தி அறிஞ்சோன்னே இந்த புனிதவதி அவங்கள பார்க்க போகிறாங்க. தன் கணவனை பார்க்குறதுக்காக பாண்டி நாடு போகிறாங்க. பாண்டி நாட்டில் புனிதவதி வந்த செய்தி கேட்ட உடனேயே பரமதத்தன் தன்னோட மனைவி மகளோட அந்த புனிதவதி காலில் விழுந்துடும். எவ்வளோ பெரிய வேதனை பார்த்தீங்களா அந்த அம்மாவுக்கு. கணவனை பார்க்க வர்றாங்க. வந்த இடத்துல அவன் தெய்வம்னு சொல்லிட்டு காலில் விழுந்துறான். மகளையும் அறிமுகம் செஞ்சு வைக்கிறான். இதுதான் என்னோட மகன். அந்த அம்மானால என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே சொல்லவும் முடியல, செய்யவும் முடியல. நல்லா இருங்கன்ற மாதிரி வாழ்த்திட்டு, என் கணவனே என்கிட்ட இல்லை, எனக்கு எதுக்கு இந்த அழகும் இளமையும் அப்படின்னு சொல்லிட்டு எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சிவபெருமாட்ட அந்த அம்மா வேண்டுறாங்க. என்னோட இந்த இளமை போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருகி உடம்பே அப்படியே எலும்பு கூடு மாதிரி ஆயிடுது. முகம் பேயுருவம். அழகே வேணான்ட்டாங்க, பேயுருவம். இதோட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கைலாயம் நடந்து போகிறாங்க இறைவனை காண. இனிமேல் என்னத்துக்கு இங்கே வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட 2 கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயம் நோக்கி போகிறாங்க. கைலாயத்தை நெருங்கும்போது தன்னோட கால் அந்த கைலாயத்தில் பட்டால் அது புனிதத்தன்மை கெட்டுரும், பாவம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தலையால் நடந்து போகிறாங்க. தலையால் நடந்து போய் இறைவனை அப்பா அப்படின்னு அழைக்கிறாங்க. இறைவனும் சிவபெருமானும் அம்மையே அப்படின்னு அழைக்கிறாரு. பாடுறாங்க அந்த அம்மா. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாட அறவா நீ ஆடுகையில் உன் அடியின் கீழ் இருக்க என்றார். எனக்கு பிறவியே வேண்டாம், இல்லை என்னோட கர்மா, நான் பிறந்துதான் ஆகணும் அப்படின்னா அந்த பிறவினையும் நான் உன்னை மறக்கக்கூடாது. இன்னும் வேண்டும், நீ திருநடனம் புரியும் போது உன்னோட காலடியில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது கேட்டாலும் காரைக்கால் அம்மையார் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் திருவாலங்காட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். திருவாலங்காட்டில் தன்னோட திருநடனத்தை காமிக்கிறார் அந்த அம்மாட்ட. அந்த திருநடனத்தை கண்டு கழித்து இறைவனுடைய திருவடியிலேயே இருக்கிறத அந்த வரலாறு முடியுது. இன்னமும் காரைக்கால் போனீங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு சின்ன கோயில் இருக்குது. இப்போ இந்த சொல்லக்கூடிய அந்த கதைகளோட இந்த படங்கள்லாம் அந்த சுவர்லாம் வரையப்பட்டு இருக்கும். இந்த ஆனி மாதத்தில் மாம்பழ திருவிழா அங்கே விமர்சையாக நடக்கும். அதே மாதிரி காரைக்கால் அம்மையாருக்கும் பரமதத்தனுக்கும் இந்த திருக்கல்யாணம் நடக்கும் இந்த மாதத்தில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விமர்சன நோக்கத்தோடு பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மா சிவனடியாருக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்தது என்ன தப்பதை சொல்லியிருக்கலாம். சொன்னால் கணவன் எதுவும் நினச்சிக்குவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம். சரி, ஒரு பழத்தை சாப்பிட்ருக்கானே, இன்னொரு பழம் தன்னோட மனைவிக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா இவ்வளோ ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த இறைவன்ட்ட அந்த அம்மா கேட்டுக்கலாம், இந்த மாதிரி வணிகத்துக்காக போயிருக்கேன், என்னோட கணவன் திரும்பி என்னோட வாழணும். அந்த அம்மாவுக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியலை. இன்னொன்று கடைசியாக ஒன்று கேட்குறாங்க பாருங்களேன், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை மறவாமை வேண்டும். அப்போ அந்த அம்மாவுக்கு பிறப்பு மேலேயும் ஒரு விருப்பம் இல்லை, மன வாழ்க்கை மேலேயும் ஒரு விருப்பம் இல்லை. 63 நாயன்மார்களை இன்னமும் பெரிய பெரிய சிவாலயங்கள்லாம் போனீங்க அப்படின்னா 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய அந்த தலத்தில் இந்த அம்மா மட்டும் அமர்ந்த நிலையில் இருப்பாங்க. மற்ற 62 பேரும் நின்ற நிலையில் இருப்பாங்க. இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட இந்த காரைக்கால் அம்மையார் அமர்ந்த நிலையில் இருப்பாங்க. இதான் காரைக்கால் அம்மையாரோட வரலாறு. சரியா? நன்றி.